ஹாய் காய்ஸ், இப்போ நான் கோஸ் பொரியல் பண்ண போறேன். பார்க்க போலாமா? வாங்க. இப்போ அந்த தலையிலலாம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த தண்டுலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை அப்படியே போட வேண்டாம். அதனால அது மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே சீவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்புறமா க்ளீன் ஆயிடுச்சா? இப்போ அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ரெண்டா சின்ன சின்னதாக இந்த சின்ன சைஸில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் தண்டுங்கெல்லாம் போட வேண்டாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சீவி எடுக்கிறதா இல்லை கட் பண்ணிக்கலாம். பொடி பொடிசா கட் பண்ணுறதுனா கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் அந்த இதில் சீவும் பற்றியா, அதில் சீவி நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். நல்லா சீவிக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, கையில் இதுவாகும். சில பேருக்கு பொடி பொடிசா கட் பண்ண இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால தான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியாச்சு. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அளவு உங்களுக்கு எவ்வளோ கோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கோஸுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது இருந்தால் போதும். இப்போ நம்ம கோஸ் செய்யலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆகணும் கொஞ்சம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே கடுகு, சீரகம் போட்டு பொரிக்க விடுங்க. நல்லா பொரிக்கணும். பொரிச்ச உடனே லைட்டா உளுந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனை வச்சுங்க, ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கங்க. அது நல்லா கொஞ்சம் பொரிக்கணும். அதுக்கு முடிச்ச உடனே அடுத்தது ஓகே பொரிஞ்சிச்சு. பொரிக்கிற சத்தம் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஓகேவா? அதை போட்டு நல்லா இது பண்ணிட்டு வெங்காயம், நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டோங்க, அது நல்லா வதக்கணும். ஓகே, வதக்கி முடிச்சோடனே நம்ம கோஸ் போட்டு கலரி வைங்க. தேவையான அளவு பண்ணுங்க. 2 வெங்காயம் எடுத்துங்க போதும், ரொம்பலாம் வேண்டாம். கோஸ் அதிகமாக இருந்தால் நிறைய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிடணும். தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. உங்களுக்கு தேவையான கோஸு போட்டுக்கோங்க. நாங்கள் கேன்டீன் வச்சிருக்கனால நாங்கள் ஒரு 50 பேருக்கு செய்கிறோம் நாங்கள், அதனால அந்த அளவு. ஓகேவா? உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடியில் ஸ்லோவாக வைக்கணும். வெந்துச்சா இல்லைன்றது செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் நச்சுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அப்புறம் தேவையான உப்பு போடுங்க, பார்த்துட்டு போடுங்க. ரொம்ப கோஸில் போட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக போட்டாலும், கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம், அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் ஓரளவுக்கு போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அங்கங்கே நிற்கும், அதனால் நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிருங்க. வேகணும் இல்லையா, அதனால் மூடி வச்சுன்னா ஓகே. இப்போ மறுபடியும் கலரி விடணும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, ரொம்பலாம் போட வேண்டாம்.
1/2 ஸ்பூன் போடணும். கலரா வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் போடுங்க. அப்படி வேண்டாம் வெள்ளையாவே கோஸ் பொரியல் வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் போடாதீங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அங்கங்கே முக்க எல்லோ கலர்ல தெரியக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். எங்களுக்கு உப்பு பத்தலைனால நாங்கள் போடுறோம், நீங்கள் பார்த்து போடுங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், அப்புறமா கருகின ஸ்மெல் வந்துடும். அதனால் ஸ்லோவாகவே வச்சு கிளறுங்க. கிளறி பாருங்கள் வெந்துச்சா இல்லையன்றதை செக் பண்ணிக்கோங்க. வேகலை, அதனால் நாங்கள் தட்டை போட்டு முடியாச்சு. நீங்கள் வெந்துச்சுன்னா நல்லா பாருங்கள். வெந்துச்சுன்னா அடுத்தது நம்ம தேங்காய் துருவின தேங்காவை மேலே போட்டுட்டு முடிச்சிட வேண்டியது தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் போடுங்க. தேங்காய் இல்லைன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், இருந்தாலும் தேங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணுங்க. ஓகே, கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஓகே கோஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு ரெடி ஆகிடும். ஓகேவா, கோஸ் பொரியல் இவ்வளோதான். ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.